காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. ஸ்ரீமத் ராமானுஜர் விசிஷ்டாத் வைத்தியத்தினுடைய நிறுவனர், கடையவனுக்கும் கடைத்தேற்றம் வழங்கிய ஆச்சாரியர், வைணவத்திற்கு அளப்பரிய பங்கையும் தொண்டையும் வழங்கியவர். இப்படிப்பட்ட ஸ்ரீமத் ராமானுஜருடைய திருவடி நமக்கு காண கிடைக்காதா? அவருடைய தரிசனத்தை நாம் கண்ணார கண்டுவிட மாட்டோமா என்று பல வைணவ அடியார்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அவர் நவ திருப்பதி என்று சொல்லக்கூடிய, தன்பொருணை என்று சொல்லப்படக்கூடிய, தாமிரபரணி நதி பாயக்கூடிய ஒரு அற்புதமான வைணவ திருத்தலம் திருக்கோளூர். இந்த திருத்தலத்திற்கு நம்மாழ்வார் ஒரு அற்புதமான பெருமையை வழங்கி இருக்கின்றார். அது என்னன்னா, தேடி புகும் ஊராம். இப்படிப்பட்ட ஊருக்கு அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய அடியார் குழாம் புடை சூழ, அப்பொழுது அதிகாலை பொழுதிலே ஒரு மோர் விற்கக்கூடிய பெண்மணி, சிறு பெண் இப்படி வைத்துக் கொள்ளலாம், அவள் அந்த ஊரை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கின்றாளாம். அதற்கான காரணத்தை கேட்கின்றார் ஸ்ரீமத் ராமானுஜர். அப்பொழுது அந்த பெண் சொல்கின்றாளாம், 81 வார்த்தைகளை சொல்லி இப்படியெல்லாம் நான் கண்ணபெருமானுக்கு பக்தி செலுத்தினேனா என்று. இந்த பக்தி இலக்கியத்திற்கு பெயர் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இதிலே நாம் முதல் வரியை பார்த்து விட்டோம். அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போலே என்று அருமையான முதல் கதையை சொல்லி முடித்து விட்டால், அந்த சாதுரியமான பெண் மோர் விற்கக்கூடிய பெண் தான். ஆனால் எத்தனை ஆழமான பக்தி இருக்க முடியும் பாருங்கள். வைணவ அன்பர்கள் மீதும் கிருஷ்ண பக்தர்களின் மீதும் எவ்வளவு அனாயாசமாக தன்னுடைய புலமையை வெளிப்படுத்துகின்றாள். அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே என்று அடுத்த வார்த்தையை சொல்கின்றாள் ஸ்ரீமத் ராமானுஜரிடம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இதை பற்றி தான் நாம் இன்று காண இருக்கின்றோம் இந்த பதிவிலே. அகம் என்பது மனம், இறைவனை நினைக்கக்கூடிய அற்புதமான கருவி. ஆனால் இந்த மனம் என்பது என்ன? இன்னது பிடிக்கும் இன்னது பிடிக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு போர்வையாக அல்லவா அமைந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் நிரம்பியதுதானே மனம். ஆனால் இந்த மனத்தையே நான் விட்டு விட்டேனா என்ன? விதுரரை போலே என்று கேட்கின்றாலாம் சாமர்த்தியமாக இந்த மோர் விற்கக்கூடிய பெண்மணி. சரி, விதுரர் யார்? மகாபாரதத்திலே வரக்கூடிய பாத்திரம், திருதராஷ்டிரனுடைய சகோதரர். திருதராஷ்டிரன், பாண்டு, அதற்கு அடுத்தது விதுரர். விதுரர் பல நீதிமொழிகளை சொல்லி இருக்கின்றார். இதற்கு விதுர நீதி என்றே பெயர். தர்ம தேவதையின் அம்சமாக பிறந்தவர். மகாபாரத போர் முடிவாகிவிட்டது. கிருஷ்ணர் சமாதான தூது செல்கின்றார் ஹஸ்தினாபுரத்திலே அரசாளுகின்ற துரியோதனனுடைய அரண்மனைக்கு சென்று. நாம கேட்கலாம், மகாபாரத போர் என்னவோ முடிவாகிவிட்டது, அதற்கான முகாந்திரங்கள் தயாராகிவிட்டன, போர் பயிற்சியும் தயாராகிவிட்டன, போருக்கான அஸ்திரங்கள் தயார், படைக்கல கருவிகள் தயார், படை வீரர்கள் தயார், இத்தனையும் தயாராக இருக்கும் பொழுது கிருஷ்ணர் ஏன் தூது செல்ல வேண்டும்? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி நம் முன்னே எழும். நாம பிற்காலத்துல கேட்கலாம் இந்த கேள்வியை. கிருஷ்ணன் பார்த்து கொண்டு சும்மாதானே அப்பா இருந்தான். 2 பங்காளிகள் அடித்துக் கொள்கின்றார்கள். நல்லவனாக இருந்தால் தடுத்து சமாதான தூது சென்றிருக்கலாம் அல்லவா? இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை யாரும் கேட்டுவிடக் கூடாது. இதற்காக செல்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா துரியோதனனுடைய அரண்மனைக்கு. அப்பொழுது வரும் வழியிலே அவர் எங்கே தங்குவார்? பிதாமகர் பீஷ்மர் இருக்கின்றார், அவருடைய இல்லம் இருக்கின்றது, அங்கே சென்று தங்கிக் கொள்ளலாம். துரோணாச்சாரியர், தனுர்வித்தையை கற்றுக் கொடுத்த ஆச்சாரியர், அவருடைய வீட்டிற்கும் செல்லலாம். ஆனால் அங்கே எல்லாம் செல்லவில்லையாம் கிருஷ்ணர். கிருஷ்ணர்
தன்னுடைய தேரிலே வருகின்றார். வழியிலே பார்த்தால் எப்படி கூப்பிடுகிறார்களாம் தெரியுமா? என்னுடைய வீட்டிற்கு வா கிருஷ்ணா என்று கூப்பிடுகின்றார்களாம். ஆனால் விதுரர் எப்படி கூப்பிடுகின்றார் பாருங்கள். கிருஷ்ணா வா, ஏன் உன்னுடைய வீட்டிற்கு செல்லலாம் என்று. எல்லோரும் தன்னுடைய வீடு என்று சொல்லும் பொழுது விதுரர் மட்டும் கிருஷ்ணா உன்னுடைய வீட்டிற்கு வா என்று சொல்கின்றார். தன்னுடைய இல்லத்தை கூட கிருஷ்ணனுடைய இல்லமாக அல்லவா நினைக்கின்றது அவருடைய மனது. எப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தராக இருக்க முடியும்? அவருக்கு அரண்மனை உத்தியோகம் என்னவோ துரியோதனுடைய அவையிலே, ஆனால் அன்பு முழுவதும் கிருஷ்ண பரமாத்மா மேல் அல்லவா இருக்கின்றது. எப்படிப்பட்ட அன்பு என்று பாருங்கள். விதுரர் கூப்பிடுகின்றார் கிருஷ்ணருடைய கைகளை கூப்பிட்டு, வாசுதேவ கிருஷ்ணா தங்களுடைய இல்லத்துக்கு தாங்கள் எழுந்தருள வேண்டும் என்று. கிருஷ்ணர் வருகின்றார். பாத பூஜை செய்கின்றார்கள் விதுரரும் அவருடைய மனைவியும். அதை எடுத்து தன்னுடைய தலையிலே அவர் புரோக்ஷித்துக் கொண்டார், தெளித்துக் கொண்டார். அவ்வளவு ஆனந்தம் விதுரருக்கு சொல்லி முடியாத சந்தோஷம். என்னுடைய வீடு என்று சொல்லவில்லை, தன்னுடைய வீட்டிற்கு கிருஷ்ணர் வந்து விட்டாராம். தன்னுடைய வீட்டை கூட கிருஷ்ணனுடைய இல்லமாக அல்லவா நினைத்தது விதுரருடைய மனது. விதுரருடைய மனைவி பாருங்கள், அதற்கு ஒருபடி மேலே போய் கிருஷ்ணர் சாப்பிட வேண்டும் அல்லவா, அதற்காக வாழைப்பழங்களை கொண்டு வருகின்றாராம் ஒரு தட்டிலே. இதுல என்ன ஒரு விஷயம் பாருங்கள். அன்பின் மிகுதியிலே ஆனந்தத்தின் எல்லையிலே சென்று விட்டார்கள் இரண்டு பேரும். நாம சொல்லுவோம் இல்லையா, ஆனந்தத்தில் எனக்கு தலைகால் புரியவில்லை அப்பா என்று. அப்படித்தான் நடந்து விட்டது இங்கேயும். இப்பொழுது கிருஷ்ணனுடைய பசியை ஆற்றுவதற்காக விதுரருடைய மனைவி என்ன பண்றா பாருங்க. தட்டிலே வாழைப்பழங்களை கொண்டு வருகின்றாள் என்று சொன்னோம். ஆனால் பழத்தை எல்லாம் உரித்து வைக்கின்றாள். ஆனால் பாருங்கள், கொடுக்கும் போது கிருஷ்ணருக்கு பழத்தை கொடுக்கவில்லை, தோள்களை கொடுத்து விட்டாலாம், வாழைப்பழ தோள்களை. கிருஷ்ணருக்கு தெரிகின்றது. எல்லாம் தெரிந்த பரமாத்மாவிற்கு இது தெரியாதா என்ன? அன்பின் மிகுதியால் செய்யக்கூடிய செயல். இதை கூட ஏற்றுக்கொண்டது கிருஷ்ணருடைய மனது. நாம் 63 நாயன்மார்களிலே பார்த்திருக்கலாம். சாக்கிய நாயனார் என்றொரு நாயன்மார். அவர் பௌத்த சமயத்திலே இருந்தார். ஆனால் சிவன் மீது மாறாத பக்தி வந்து விட்டது அவருடைய மனதிலே. தினந்தோறும் ஒரு கல்லை கொண்டு விட்டெறிகின்றார் சிவலிங்கத்தின் மீது. அதையும் ஏற்றுக்கொண்டதல்லவா பரமனுடைய நெஞ்சம். இப்படித்தான் இங்கேயும் விதுரர் செலுத்திய அன்பும் அவர் மனைவி தமக்கு இட்ட இந்த வாழைப்பழ தோள்களையும் பரமானந்தமாக ஏற்றுக்கொண்டது கிருஷ்ணருடைய உள்ளம். கண்களில் இருந்து நீர் மல்க விதுரர் பார்த்து கொண்டே இருக்கின்றார் பரமாத்மாவான கண்ண பெருமானை. எவ்வளவு ஆனந்தம்! காண கிடைக்காத காட்சி அல்லவா இது. எத்தனை பேருக்கு இத்தகைய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், இத்தகைய ஒரு அன்பளிப்பு கிடைக்கும். கிருஷ்ணர் நம்முடைய இல்லத்துக்கு எழுந்தருள் இருப்பதே பேரானந்தம் அல்லவா. அவருடைய திருவடி தம் மீது படாதா என்று எத்தனை பேர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ராமாவதாரத்திலே நாம் பார்த்திருக்கலாம். அகலிகை கல்லாக நிற்கின்றார். எப்பொழுது ராமபிரான் வருவார், எப்பொழுது அவருடைய கால் தூசி தம் மீது படும் என்று. அவருடைய கால் தூசிக்கு இத்தகைய பெருமை என்று சொன்னால், இப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். விதுரர் என்ன பண்றாரு? கண்களில் ஆனந்த பாஷ்பம் பொங்க கிருஷ்ணனையே பார்த்து கொண்டு அவருடைய மனைவி கொடுக்கின்றார். தட்டிலே வாழைப்பழங்களை வைத்துவிட்டு தோள்களை கொடுக்கின்றால் அதனையும் ஏற்றுக்கொண்டது கிருஷ்ணருடைய மனது என்று பார்த்தோம். சாப்பிட்டு முடித்தவுடன் தான் தெரிகின்றது விதுரருடைய மனைவிக்கு, ஆஹா எத்தகைய ஒரு அபச்சாரம் செய்து விட்டோம் கிருஷ்ணனுக்கு. நாம வாழைப்பழங்களை அல்லவா உரித்து கொடுக்க வேண்டும், மாறாக தோள்களை அல்லவா கொடுத்து விட்டோம். எத்தகைய அபச்சாரம் என்று நினைக்கும் பொழுது கிருஷ்ணன் சொல்கின்றாராம், அம்மா நீ அன்போடு கொடுத்தாய் அல்லவா, அதனை நான் ஏற்றுக்கொண்டே ஓப்பாக என்று சொல்கின்றாராம் கிருஷ்ண பரமாத்மா. இப்படி தன்னுடைய அத்தனை பொருட்களையும் தன்னுடைய வீட்டையும் கண்ணன் எம்பெருமானுக்கே உரியது என்று நினைக்கின்ற திண்ணமான நெஞ்சம் அல்லவா விதுரருடைய நெஞ்சம். அகம் என்பது என்ன? மனம் அல்லவா. நாம் ஒரு பொருளை சொல்கின்றோம், இது யாருடையது என்று சொன்னால் என்ன சொல்கின்றோம்? இது என்னுடையது என்று சொல்கின்றோம் அல்லவா. இந்த என்னுடையது என்பதை கூட கிருஷ்ணனுடையது என்று சொன்னார் அல்லவா விதுரர். இப்படி நான் மனத்தை அழித்து விட்டேனா என்ன என்று கேட்கின்றாலாம் இந்த மோர் விற்கக்கூடிய பெண். ஸ்ரீமத் ராமானுஜர் பார்க்கின்றார். ஏன்னா அவர் ஆதிசேஷனுடைய அம்சமாக பிறந்தவர். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அவதரித்த மகான்.
கடையவனுக்கும் கடைத்தேற்றம் என்ற அருமையான சந்தர்ப்பத்தை உண்டாக்கியவர் நம்மாழ்வாருடைய வழி வந்தவர். ஒரு ஆச்சாரியர் ஒரு அடியவருக்கு கதைகளை சொல்லலாம், பக்தி செலுத்துவது எப்படி என்பதை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் ஒரு அடியார் ஒரு ஆச்சாரியருக்கு சொன்னதல்லவா இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். நாம இதுல இன்னொன்னும் பார்க்கலாம். இந்த மோர் விற்கக்கூடிய பெண் சொன்னது என்னவோ, இந்த அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே என்று. நிந்தாஸ்துதி என்று ஒன்று சொல்லுவார்கள். இறைவனை நிந்திக்கின்றார்களாம். எதனால்? பக்தியினால். பக்தியின் உச்சத்திற்கு சென்று நிந்தனை செய்கின்றார்களாம். ஏன் அப்படி செய்கின்றார்கள்? ஏன்னா கிருஷ்ணன் பரமாத்மா அல்லவா, எப்படிப்பட்ட உயர்நலம் உடையவன். அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா துரியோதனுடைய அவைக்கா செல்ல வேண்டும்? எப்படிப்பட்ட கொடுமையான நெஞ்சம் கொண்டவன் துரியோதனன், நினைத்து பாருங்கள். அவனுடைய ஒரு கண்ணிலே வஞ்சகமும் இன்னொரு கண்ணிலே விஷமும் அல்லவா வைத்துக் கொண்டிருப்பான். அப்படிப்பட்டவனுடைய கண்ணெதிரே நின்று நிற்க வேண்டுமா கிருஷ்ண பரமாத்மா? இப்படியெல்லாம் நினைக்கின்றதாம் விதுரருடைய மனது. ஏன்னா பிதாமகர் பீஷ்மர் வாயை திறந்து எதுவும் பேச மாட்டார் துரியோதனனுக்கு எதிராக. துரோணாச்சாரியாரும் மறுத்து பேச மாட்டார். இப்படிப்பட்ட அரண்மனையில நின்று கொண்டு, கிருஷ்ணா உன்னுடைய அருமையான திருவடி அங்கே பட, அவனுடைய வஞ்சகத்தால் உன்னை ஏதாவது செய்து விடுவானோ, அவன் மதிக்க மாட்டான் அல்லவா நல்லவர்களுடைய பேச்சை. அப்படிப்பட்ட இடத்துல நின்று கொண்டு நீ ஏன் அப்படி பாண்டவர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்று நினைக்கின்றதாம், தவிக்கின்றதாம் விதுரருடைய நெஞ்சம். அதனால் சொல்கின்றாராம், கிருஷ்ணா நீ ஏன் அங்கு செல்கின்றாய் அப்பா, அவன் கொடும் பாதகன் அல்லவா, மகா பாவி அல்லவா, அவனுடைய அரண்மனைக்கு நீ சென்று அவனிடம் பேச வேண்டுமா? இப்படிப்பட்ட செய்கை தாங்கள் செய்யத்தான் வேண்டுமா என்று கேட்கின்றதாம் விதுரருடைய நெஞ்சம். ஏன்னா பக்தி என்பது என்ன? ஆண்டவன் மீது நாம் வைக்கின்ற அன்பு மட்டும் கிடையாது, அதற்கு மேல நாம சொல்லுவோம் இல்லையா, பிணைப்பு, பாண்டிங்னு சொல்லுவாங்க. அன்பின் உச்சத்திற்கு சென்று கேட்கின்றாரா விதுரருடைய வார்த்தையிலே. என்னன்னா, கிருஷ்ணா நீ அங்கே போகாதே, அவன் கொடுமையானவன், அங்கே சென்று நீ பாண்டவர்களுக்காக வாதாடாதே என்று சொல்லும் பொழுது கிருஷ்ணர் தன்னுடைய தரிசனத்தை காண்பிக்கின்றார். என்னை ஒன்றும் செய்ய முடியாது யாராலும் என்பதை இதனை உறுதிப்பட காண்பித்தவுடன் தான் விதுரருடைய மனது ஆசுவாசப்படுகிறது. பக்தியிலே விதுரரை யாரும் மிஞ்ச முடியாது. தன்னுடைய இல்லத்தையும் கிருஷ்ணருடைய இல்லம் என்று சொன்னவர் அல்லவா விதுரர். தர்ம தேவதையின் அம்சமாக பிறந்த விதுரர் கிருஷ்ணரிடம் அளவற்ற அன்பு கொண்டிருந்தார், பக்தியும் காதலும் கொண்டிருந்தார். அதனுடைய அன்பின் அதிகாரத்திலே உரிமையிலே கேட்டுவிட்டார், கிருஷ்ணா நீ அங்கே செல்லாதே, அங்கே சென்றால் உனக்கு அவமானம் தான் மிஞ்சும், ஏன்னா அவன் அப்படிப்பட்ட கொடுமையான பாதகன் என்று சொல்கின்றாராம். நாம் சொல்வோம் அல்லவா, நம் வீட்டு பிள்ளை தேவையற்ற இடத்திற்கு சென்றால், அங்கே சென்றால் வீணாக உன்னை அவமானப்படுத்துவார்கள் என்று சொல்வோம் அல்லவா, கடிந்து கொள்வோம் அல்லவா. அப்படிப்பட்ட அன்புதானே விதுரருடைய அன்பு. தன்னுடைய அகத்தையே அழித்து விட்டார் அல்லவா, மனம் என்பதை அவர் மறந்து விட்டார். முழுக்க முழுக்க கிருஷ்ணனுடைய நினைவாகவே வாடுகின்றார் விதுரர். கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் அதுதான் வேதம் விதுரருக்கு. இப்படிப்பட்ட மாறான அன்பு வைத்திருந்தேனா என்ன நான் என்று அருமையாக கேட்டுவிட்டால் திருக்கோளூர் மோர் விற்கக்கூடிய பெண்மணி. இதனை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார் ஸ்ரீமத் ராமானுஜர். எப்படிப்பட்ட ஆச்சாரியர் அவர்! இந்த பாரத தேசம் முழுவதும் நடைபயணம் சென்று பல திருத்தலங்களை தரிசித்து வைணவத்தை வளர்த்த மகான் அல்லவா. அப்படிப்பட்டவர் கேட்கின்றார். இந்த அடியால் சொன்ன இந்த வார்த்தைகளை நெக்குருகி கேட்கின்றார்கள் ஸ்ரீமத் ராமானுஜருடைய சீடர்களும் தொண்டர்களும். அவர்களுக்கு அளப்பரிய ஆனந்தம். எங்கே கிடைக்கும் இப்படிப்பட்ட வைணவ சுரங்கம்? ஒரு சிறு பெண் பிள்ளை இவ்வளவு அருமையாக பேசுகின்றால், இவ்வளவு அழகாக மகாபாரத கதையை மேற்கோள் காட்டி இப்படிப்பட்ட அற்புதமான பக்தி நான் செலுத்தினேனா எம்பெருமான் கண்ணபிரானுக்காக என்று சொல்கின்றாளாம். இதைத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்திலே 2வது வார்த்தையாக சொல்கின்றார். அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே என்று. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். விதுரருடைய அளவற்ற அன்பு, கிருஷ்ணன் மேல் அவர் கொண்டிருந்த
உரிமை, இது அத்தனையும் துணிக்கின்றது விதுரருடைய வார்த்தையிலே. இப்படியெல்லாம் நான் பக்தி செய்வேனோ என்று கேட்கின்றார் திருக்கோளூர் பெண் பிள்ளை. நாமும் இந்த விதுரருடைய பாதங்களை பணிவோம், கிருஷ்ணருடைய அன்பை பெறுவோம். ஏன்னா கிருஷ்ண அடியார் அல்லவா விதுரர். நாம அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்திலே. ஸ்ரீமத் ராமானுஜாய நம. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.